உலகமே பாராட்டும் அளவிற்கு முருகன் முத்தமிழ் மாநாடு நடைபெற்றிருப்பதால் எதிர்க்கட்சியினர் வசைப்படத்தான் செய்வார்கள் என்றும் அவர்களும் பாராட்டும் வகையில் அரசு செயல்படுவதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். தமிழக முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு 2000வது குடமுழக்கு விழா மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பரசலூர் கிராமத்தில் உள்ள தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான வீரட்டேஸ்வரர் கோவிலில் நடந்தது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பணிகள் மற்றும் குடமுழக்கு பணிகளில் திமுக ஆட்சி சிறந்து விளங்குவதாக குறிப்பிட்டார். முருகன் முத்தமிழ் மாநாடு இவ்வளவு சிறப்பாக நடைபெறும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை என்றும் பலர் பல்வேறு வகையிலும் போராட்டங்களை தூண்ட பார்த்ததாகவும் அனைத்தையும் மீறி உலகமே பாராட்டும் அளவிற்கு முத்தமிழ் மாநாடு நடைபெற்று இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த முருகன் முத்தமிழ் மாநாடு இவ்வளவு சீரோடு சிறப்போடு நடக்கும் என்று யாரும் கணக்கிடவில்லை. அவர்கள் வேறு வகையான கணக்கிலே இருந்தார்கள். பல்வேறு வகையில் பல போராட்டங்களை தூண்ட பார்த்தார்கள். அத்தனை போராட்டங்களையும் அடித்து சுக்குநூறாக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆதரவு கரத்தோடு முருகனுடைய நல்லாசியோடு உலகமே பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கின்றது. இந்து சமய அறநிலையத்தின் வரலாற்றில் முதலில் அனைத்துலக முருகன் பக்தி மாநாடு என்பது இதுதான் முதல் தடவை. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 21 நாட்டை சார்ந்தவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் இந்த மாநாடு அனைத்துலகம் என்று பெயர் பெற்றிருக்கின்றது. இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு இறைகூறும் நல்லுலகத்தில் ஆன்மீகத்தில் இவ்வளவு பெரிய வரவேற்பு பெற்றிருப்பதை கண்டு நிச்சயம் எதிர்க்கட்சியினர் எப்படி பாராட்டுவார்கள்? வசைப்பாடத்தானே செய்வார்கள். அந்த வசைப்பாடுபவர்களையே இந்த ஆட்சியை வாழ்த்துகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குகின்ற முயற்சியில் தான் இந்து சமய அறநிலையத்துறை ஈடுபட்டுள்ளது.